தமிழ்நாட்டில் ஒரு ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ராஜா கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைகை நதிக்கரையில் நடந்த ஒரு வரலாற்று தருணம் இன்று வரை ஒரு ஊரின் பெயராக வாழ்கிறது. அதிகாலை சூரிய ஒளியில் மின்னும் வைகை நதி, பசுமை நிறைந்த வயல்கள், பறவைகளின் இனிய சத்தம், பழமையான தமிழ் மண் தனது வரலாற்றை மெதுவாக சொல்லத் தொடங்கியது. அந்த காலத்தில் இந்த நிலம் பாண்டிய நாட்டின் வளமான கிராமமாக இருந்தது. மக்கள் விவசாயத்தில் செழித்து வாழ்ந்தனர். எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் இயற்கையின் அழகு. ஒரு நாள் தொலைவில் தூசி மேகம் எழுந்தது. சிவப்பு தங்க ஆடையில் சோழ மன்னன் தனது வீரப்படையுடன் அந்த கிராமத்தை நோக்கி வந்தார். சோழப்படை கிராமத்திற்குள் நுழைந்தது. கையில் ஈட்டி, கவசம் ஏந்திய வீரர்கள். மக்கள் ஆச்சரியத்துடன் அந்த காட்சியை பார்த்தனர். வைகை நதிக்கரையில் நின்ற சோழ மன்னன் பசுமை நிறைந்த நிலங்களையும் மக்களின் அமைதியான வாழ்க்கையையும் கண்டு மனம் கவரப்பட்டார். அப்போது கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தனர். சோழர் வந்தார், சோழர் வந்தார் என்று முழங்கிய அந்த சத்தம் முழு கிராமத்தையும் அதிர வைத்தது. அந்த நாளிலிருந்து சோழர் வந்த ஊர் என்று மக்கள் பேசத் தொடங்கினர். காலப்போக்கில் அந்த பெயர் சோழ வந்தான் என்று மாறியது. இன்றும் வைகை நதிக்கரையில் அமைதியாக நிற்கும் சோழவந்தான் தமிழ் வரலாற்றின் மறக்க முடியாத நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது.